வணக்கம். இன்னைக்கு பீட்ரூட் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள்: பீட்ரூட் 1 கப்பு, வெங்காயம், ஜீரக மிளகு, வரமிளகாய், கறிவேப்பிலை, உளுத்தம்பருப்பு, தேங்காய். ஜீரக மிளகு 1/2 ஸ்பூன் வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம வடச்சட்டியில் வணக்கி எடுத்துக்குவோம். அடுப்பத்தை வச்சு வானலியை அடுப்பில் வச்சாச்சு. இப்போ வானலி காஞ்சதையும் உளுத்தம்பருப்பை போட்டுக்குவோம். 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்குவோம். இது நல்லா வறுபடட்டும். வரமிளகாய் போட்டுக்குவோம். இது காரம் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம், ஏன்னா பீட்ரூட்டு இனிப்பாக இருக்கும். கறிவேப்பிலை போட்டுக்குவோம். வெங்காயம் போட்டுக்குவோம். ஜீரக மிளகு போட்டுக்குவோம். பீட்ரூட் போட்டுக்குவோம். இது எண்ணெயில் நல்லா வணங்கி வரட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வணங்கட்டும். சொல்ல மறந்துட்டேன், புளி கொஞ்சம் போட்டுக்குங்க. ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு. தேங்காய் அதிலேயே போட்டுக்குங்க. இது கொஞ்ச நேரம் வணங்கட்டும், அந்த தேங்காயில் இருக்கிற ஈரப்பதமெல்லாம் போகிற வரைக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. அவ்வளோதான், இது வணங்கிருச்சு. ஆறட்டுன்னு மிக்சியில் போட்டு நம்ம சட்னி அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ பீட்ரூட் வணக்கி வச்சது ஆறிடுச்சு. நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை நம்ம பவுலுக்கு மாற்றிக்குவோம். இப்போ நம்ம அதுக்கு தாளிச்சு கொட்டிடலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சு. உளுத்தம்பருப்பு போட்டுக்குவோம். வரமிளகாய் 1 போட்டுக்குவோம். கறிவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்குவோம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்குவோம். இப்போ தாளிச்சதை இதில் சட்னியில் நம்ம போட்டுக்குவோம். இப்போ பீட்ரூட் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை சாப்பாடு, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.